ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்கள்: முதல் வாசகம் எசாயா 66ஆம் அதிகாரம் 10 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். இரண்டாம் வாசகம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள், மேலும் 17 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் தொடங்கலாம். லூக்கா நற்செய்திக்கே உரித்தான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நாம் இன்றைய நற்செய்தியாக பெற்றிருக்கிறோம். மற்ற நற்செய்தி நூல்களில் ஆண்டவர் இருவராக நற்செய்தி பணிக்கு அனுப்புவார். ஆனால் லூக்கா ஒரு பிற இனத்தவர் பார்வையில் ஆண்டவர் எல்லாருக்கும் மாணவர் என்கிற உலகளாவிய ஒரு சிந்தனையை அவர் தருகிறவர். ஆகவே இங்கே உலகம் எங்கும் நற்செய்தி சென்றடைதல் என்கிற ஒரு கருத்தினை அல்லத்தில் வைத்துக்கொண்டு 72 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே 70, 72 என்கிற சொல்லாடல்கள் வருகின்றன. இவை முழுமையை குறிக்கின்றன. மிகவும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் 10ஆம் அதிகாரம் நோவாவினுடைய வழிமரபினரை பார்க்கிறோம். அது உலகளாவிய பணியை அது நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அப்படி இயேசுவினுடைய திருப்பணி என்பது ஒரு குறுகிய எல்கைகளுக்கு, இடங்களுக்கு உட்பட்டதல்ல. அது அனைவருக்குமானது, எல்லாருக்குமானது. அவருடைய இறையாட்சியில் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும். ஆகவே நிறைய பேர் இந்த திருப்பணியில் அவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். ஆகவே இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, திரு அவை இன்றைக்கு பல வகையான பணிகளை ஆற்றுகின்றது. கல்விப்பணி, மருத்துவ பணி, சமூக விழிப்புணர்வு பணி, எல்லா துறைகளிலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். ஆனால் ஒன்றை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் தெளிவாக கொண்டிருக்க வேண்டும். நாம் ஆற்ற வேண்டிய முதன்மையான பணி, திரு அவையினுடைய தலையாய பணி நற்செய்தி பணி. நற்செய்தி பணி இறையாட்சியை நாம் பறைசாற்றுவதும், கட்டி எழுப்புவதும், இறையாட்சி விழுமியங்களிலே மக்களை வாழச் செய்வதும், இறையாட்சிக்கு எதிராக இருக்கிற தீமைகளை, சாத்தானை நாம் வென்றெடுத்து வெற்றி கொடி நாட்டுவதும் நம்முடைய தலையான பணி. நாம் அதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இவர்களை அனுப்புகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடைக்கு அல்ல பஞ்சம், ஆட்கள் தான் ரொம்ப கொஞ்சம். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஏனென்றால் இந்த திருப்பணியை ஏற்று பணியாற்ற வருகிறவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். இது ஆண்டவருடைய பணி என்பதனை உணர்தல் வேண்டும். இங்கு அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் உலகம் கடவுளுடைய அன்பை அறுவடை செய்ய, கடவுளுடைய இரக்கத்தை அது பயன்பெற அது ஆவலாய் இருக்கிறது. ஆகவே இங்கே அதற்கான பணியாளர்கள் தேவை. நாம் செய்ய வேண்டியது இரண்டு காரியங்கள். ஒன்று, அறுவடைக்கு பணியாளர்களை அனுப்பும்படியாக மன்றாட வேண்டும். இரண்டாவது, இதோ நான் வருகிறேன் என்று நாம் புறப்பட்டு செல்லுதல் வேண்டும். நிறைய பேர் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். சரி, ஒரு கோயில் கட்டுறீங்க, ஒரு இடம் கட்டுறீங்க, ஒரு நற்செய்தி பணிக்கு போறீங்க, தாங்க வச்சுக்கோங்க என்று கொடுத்து விடுவார்கள். அது அல்ல. இங்கே நாம் செல்லுதல் வேண்டும் என்கிற ஒரு கருத்து மிகவும் வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே நாம் கொடுக்கவும் செய்ய வேண்டும், செல்லவும் செல்லுதல் வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை இங்கே நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் இங்கு இந்த பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றவர் சொல்கிறப்பாங்கள், புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். இந்த உலகம் பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. இந்த உலகம் வன்மம் நிறைந்ததாய் இருக்கிறது. இந்த உலகம் தப்பு தப்பான கொள்கைகள், ஐதீகங்கள், பண்பாடுகள் கொண்டதாக இருக்கிறது. ஆகவே ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகள் சின்ன பின்னமாய் சிதைந்து போகும். ஆனாலும் நான் ஓநாய்களிடையே உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் அதற்காக வலிமையாக அனைத்தையும் தயாரித்துக் கொண்டு கையில் துப்பாக்கி, கையில் தடி, கையில் ஈட்டி இவற்றை கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்ல. மாறாக
ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். நீங்கள் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் நீங்கள் ஊழக்கும்பிடு போட வேண்டாம், வணக்கம் போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுளுடைய பராமரிப்பை நம்பி நாம் நடத்தல் வேண்டும் என்கிற கருத்து இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நற்செய்தி எளிமையானது. நற்செய்தி பணி ஆற்றுகிறவர்கள் எளிமையாய் இருத்தல் வேண்டும். எளிமைதான் உயர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஒரு நல்ல புண்ணியமாகும். நாம் அந்த எளிமையை நாம் கொண்டிருக்க வேண்டும். கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். அது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. சரி, ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது அந்த வீட்டுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவர் ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஒன்றை சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு சென்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். நற்செய்தி என்பது அதுதான். அந்த இல்லத்திற்கு குணமளித்தலை, முழுமையை, நிறைவை, பூரணத்தை, ஒப்புரவை, உறவை, அமைதியை விதைப்பதாக, கொண்டு வருவதாக அந்த நற்செய்தியை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு கவலையில், ஏதோ ஒரு சோகத்தில், ஏதோ ஒரு வேதனையில், ஏதோ ஒரு தேவையில், ஏதோ ஒரு குழப்பத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொன்னார்கள். பிரச்சனை இல்லாத மனிதன் யார்? எல்லாருக்கும் இடியாப்பு சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. பொருளாதார பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் மற்றும் உறவு பிரச்சனைகள், வேலை இல்லாத பிரச்சனைகள், இப்படி பல வகையான பிரச்சனைகள். நிறைய பேர் கடன் தொல்லை பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அவர்கள் சிரமப்படுகிறார்கள். அத்தகைய இல்லங்களுக்கு உள்ளே சென்று இயேசுனுடைய பெயரால் அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துதல் வேண்டும். அது அவர்களுடைய உடலை, உள்ளத்தை, உறவுகளை, எண்ணத்தை, வாழ்வை அது முதலில் சாந்தப்படுத்துகிறது. ஆகவேதான் அந்த வாழ்த்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இங்கே நாம் கவனிக்கின்றோம், தீமை அது சாத்தான் உருவகமாக சொல்லப்படுகிறது. அந்த சாத்தான் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். பார்க்கிறோம், பேய் என்ன ஆட்டம் ஆடுகிறது என்று நமக்கு தெரிகிறது. பேய் பிடித்தவர்களை பார்க்கிறவர்கள் நமக்கு தெரிகிறது. பேய் அவ்வாறு பிடித்தவர்களை மட்டுமல்ல, இன்னும் பல விதங்களிலே தீமையின் வடிவம் கொடூரமாக இந்த உலகத்திலே ஆடுகிறது. ஆனால் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பேய்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் பேய்களின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசு அந்த அதிகாரத்தை நற்செய்திப்பணி ஆற்றுகிற நமக்கு தந்திருக்கிறார். அது வெறுமனே குருக்களுக்கு மட்டுமல்ல, நற்செய்தி பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். இயேசுவின் பெயரால் நாம் அந்த தீமைகளை வென்றெடுக்க வேண்டும். தீமைகள் நம்முடைய வாழ்வில் மூடப்பழக்க வழக்கங்களாக இருக்கின்றன. சமுதாயத்திலும் அது நம்பிக்கை ஊட்டுகின்ற மூடப்பழக்க வழக்கங்களாக ஐதீகங்களாக இருக்கின்றன. நாம் அவற்றை அடையாளம் கண்டு இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவினுடைய இறையாட்சி விழுமியத்தை உறக்கச் சொல்லி நாம் அதை வென்றெடுக்க வேண்டும். ஏனென்றால் அழகாக கடைசியில் முத்தாய்ப்பாய் முடிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லிவிடுகிறார், பேய்கள் உங்கள் சொல்லை கேட்டு ஓடிவிட்டன என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள். மாறாக உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து, அந்த கண்ணோட்டம் வித்தியாசம் பாருங்க, அதுல நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று மிக அழகாக இங்கு சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொரு செயல் திட்டம், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நற்செய்தி பணி என்பது கிறிஸ்துவிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. கிறிஸ்து போதித்த அந்த இறையாட்சி விழுமியங்களை நாம் போதிப்பதுதான் நற்செய்தி பணி. ஆகவே நமக்கென்று ஒரு தனி திட்டத்தை, தனி ப்ராஜெக்டை வைத்துக்கொண்டு நாம் செய்ய முடியாது. நாம் உலகளாவிய திரு அவையிலே கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நற்செய்தியை நாம் ஆற்றுதல் வேண்டும். ஆகவே இந்த நற்செய்தி பணி ஆற்றுவதிலே நமக்கு எந்த விதத்திலும் தலைக்கனமோ பெருமையோ, நான் இதை சாய்த்து விட்டேன் என்கிற பீத்தல் மனப்பான்மையோ இருக்கவே கூடாது. ஏனென்றால் அவை ஆண்டவருடையவை, திட்டங்கள் ஆண்டவருடையவை, விளையச் செய்கிற நீர் காற்று ஆண்டவருடையவை, விளையச் செய்வதற்கு தேவையான சூழலை தருகிறவர் ஆண்டவர். நாம் விளையச் செய்கிறவனுக்கு என்ன லாபம் என்று பவுலடியார் கேட்பாரே, அதைத்தான் இங்கே நாம் கொண்டிருக்க வேண்டும். இதை அறிவிப்பதால் நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆழமான மகிழ்ச்சி. இதில் ஒரு பெரிய வெற்றியை நாம் காணுகிறோம். ஏனென்றால் நம்முடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏதோ சிஸ்டர்ஸும் சாமியாரும், ஏதோ நற்செய்தி பணியாளர்களும் ஒரு சிலரும் நற்செய்தி பணி ஆற்றினால் போதும் என்று நினைப்பது தவறு. நற்செய்தி பணி ஆற்ற
எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பை சுவைத்த அனைவரும் சான்று பகர வேண்டும் என்பதனை இன்றைக்கு இந்த வாசகம் சொல்லுகிறது. நாம் இந்த உலக பொருட்களில் அல்லது நம்முடைய அறிவு, நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய திறமை, இவற்றிலே நாம் நம்பிக்கை கொள்ளாது, இவற்றிலே நாம் வெற்றியடைந்து விட முடியும் என்று இருமாப்பு கொள்ளாது, ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு பணியாற்ற வேண்டும் என்பதனை இது நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஆகவே அறுவடைக்காக மன்றாடுவோம். நாம் அறுவடைக்காக இணைந்து ஆண்டவரோடு ஒத்துழைப்போம் என்கிற பெரிய கருத்தினை இன்றைய நற்செய்தியிலே நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகம் எசாயா 66 அதிகாரம், எசாயாவுடைய கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசாயா புத்தகம் 3 காலகட்டங்களில் எழுதப்பட்டது. 1 முதல் 39 முடிய, 40 முதல் 55 முடிய, 56 முதல் 66 முடிய. இந்த கடைசி பகுதியானது இஸ்ரேல் மக்கள், பபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட மக்கள், ஏறக்குறைய 70 ஆண்டுகள் அங்கே அந்த கொடுமையில் தங்கி அவர்கள் அனைத்தையும் அனுபவித்த பிற்பாடு, திருப்பாடல் 136 அழகாக சொல்லும், பபிலோனின் கரை அருகே யாம் அமர்ந்து சீயோனை உணர்ந்து கண்ணீரை பொழிகிறோம். அந்த நாட்டு அலறி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தும் எங்களை சிறையாக்கியவர்கள் பாடும்படி கேட்டார்கள். குயிலை பிடிச்சு கூண்டில் அடைச்சி பாடச் சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சு காலை உடைச்சி ஆடச் சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடும் ஐயா, எப்படி ஆடும் ஐயா, அந்நிய நாட்டினுடைய பாடலை நாங்கள் எப்படி பாடுவோம் என்று அன்றைக்கு மக்கள் அங்கே புலம்பினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் இரக்கத்தை பொழிந்தார். நாங்கள் கனவு காண்பது போல் இருந்தோம், ஆண்டவர் எங்களை களிநடனம் ஆடச் செய்தார். இதோ நாங்கள் அறுவடை செய்பவன் போல மகிழ்ச்சியாய் திரும்பி வருகிறோம் என்று சொல்லுகிறார்களே. அவ்வாறு திரும்பி அவர்கள் வருகிற பொழுது பாழடைந்து கிடந்த எருசலேம் மீண்டும் கட்டப்படுகிறது. பாழடைந்து கிடந்த எருசலேம் மேன்மைக்கு அது மாறுகிறது. பாழடைந்து கிடந்த எருசலேம் அவர்களை அரவணைக்கிறது. இந்த எருசலேமை இந்த அதிகாரம் உருவகமாக ஒரு தாயாக வர்ணிக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிக அழகான செய்தியாகும். ஒரு தாயாக அது வர்ணிக்கிறது. ஆகவே பாருங்கள், எருசலேமில் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். ஏனென்றால் உலக உறவுகள்ல உன்னதமான உறவு தாய் உறவு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா தான் நமக்கு எல்லாம். அம்மா சொல்லிதான் அப்பா யாருன்னே நமக்கு தெரியும். அப்படி அம்மா அப்படிங்கிற தொப்புள் கொடி உறவு மிக முதன்மையானது, முக்கியமானது. தாயினுடைய தியாகம் உண்மையிலேயே ரொம்ப பெரிது. ஆகவே இந்த தாயை நாம் எப்பொழுதும் போற்றுகிறோம். இங்கே எருசலேம் ஒரு தாயாக உருவகிக்கப்பட்டு அவள் தன்னுடைய முலையினால் பாலாட்டுகிறாள், பாலூட்டுகிறாள். அவள் தன்னுடைய தோளில் தூக்கி சீராட்டுகிறாள், அவள் தாலாட்டுகிறாள் என்று இந்த பகுதி அழகாக சொல்லுகிறது. என்ன? எருசலேமிலே நாம் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவருடைய உடனிருப்பிலே, பிரசன்னத்திலே, தாயும் தந்தையுமாய், குறிப்பாக தாயின் பண்பு நிறைந்ததாய் இருக்கிற ஆண்டவரிலே நாம் மகிழ்ந்திருப்போம் என்று இந்த பகுதியானது நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. இதே எசாயா 49 அதிகாரம் 15 வசனத்திலே, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருப்பார். அதனுடைய இன்னொரு உச்சத்தை தான் நாம் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த பகுதி நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதனை நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். அது என்ன? எருசலேமோடு நாமும் அகமகிழ வேண்டும். கடவுள் மீட்டு தருகிறார், கடவுள் நம்மை வாழச் செய்கிறார், கடவுள் நம்மை வளரச் செய்கிறார். ஆகவே எருசலேம் கடவுள் உண்மையுள்ளவராய், அவர் உறுதி உள்ளவராய், அவர் நம்பிக்கைக்குரியவராய் இருந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். நீங்கள் அவருடைய தோளில் தூக்கி சுமந்து செல்லப்படுவீர்கள் அப்படிங்கிறது கடவுளுடைய நெருக்கம், கடவுளுடைய ஆழமான உறவை நமக்கு சொல்லித் தருகிறது. எவ்வாறு அகதிகளாய் புலம்பெயர்ந்த இடத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்து திரும்பி வருகிற மக்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறதோ, அதை போல நமக்கு இந்த இறைவனுடைய பிரசன்னத்தில் கிடைக்கிறது. இந்த எருசலேம் இன்றைக்கு நமக்கு உருவகமாய் இருக்கிறது. திரு அவை, அதுதான் நமக்கு எருசலேம். திரு அவையிலே நாம் திருப்பலி வாயிலாக, இறைவார்த்தை வாயிலாக, அருட்சாதனங்கள் வாயிலாக, பக்தி முயற்சிகள் வாயிலாக நாம் அவருடைய முலைகளிலிருந்து
நாம் அருள் வரங்களை அள்ளி பருகுகிறோம். அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த தாயை அன்பு செய்ய வேண்டும். அந்த தாயின் மடியில் தொடர்ந்து நலன்களை பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற கருத்து இன்றைக்கு சொல்லப்படுகிறது. முதல் வாசகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நற்செய்தி அறிவிப்பதால் நமக்கு விடுதலையும் நமக்கு நிறைவும் நமக்கு மகிழ்வும் உண்டாகிறது என்பதனை இது அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய 6ஆம் திருமுகம் அதனுடைய ஒரு கடைசி பகுதி என்று உறுதிபட நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் வசனம் 14 முதல் உள்ள பகுதி. பவுலடியார் அவர் கற்றறிந்த மேதை, கமாலியலுக்கு அடியிலே அமர்ந்து பாடங்களை பயின்றவர். அவர் ஒரு பரிசேயர். பரிசேயர்களுக்கு சட்டம்தான் மிகவும் முக்கியம். சட்டப்படியான ஒரு வாழ்க்கை அல்ல, சட்டத்தை கடந்து ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய ஐடென்டிட்டி, ஒரு கிறிஸ்தவனுடைய தனித்துவம், ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்பது சடங்குகளில் பங்கெடுப்பதில் அல்ல, வெறும் சட்டங்களை அப்படியே பின்பற்றுவதில் அல்ல, நூல் பிடிச்சு பின்பற்றுவதில் அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள் அவன் புது படைப்பாக மாறுவது. அந்த விடுதலை, அந்த அக விடுதலை, அதனை அவர் இங்கே அழுத்தமாக சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பலவற்றை அறிந்திருந்தும் நான் எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன், அவருடைய சிலுவை தான் எனக்கு மையம் என்று சிலுவையை உயர்த்தி பிடிக்கிறார். ஏனென்றால் சிலுவை நமக்கு கிறிஸ்துவனுடைய மாபெரும் அன்பை எடுத்து சொல்லுகிற, தியாகத்தை எடுத்து சொல்லுகிற, அவருடைய கையளிப்பை எடுத்து சொல்லுகிற, நமக்கு மீட்பை வழங்கிய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. ஆகவே நாம் பவுலடியார் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை உள்வாங்குதல் வேண்டும். புதிய படைப்பாக நாம் மாறுதல் வேண்டும். அது சட்டத்தின் படியாக அல்ல, கடவுளுடைய பேரிரக்கத்தின் படியினால் அக விடுதலை அடைந்தவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். அதற்கு கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல் வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தை அவருடைய அமைதியும் அவருடைய இரக்கமும் ஆட்கொள்ளும் என்பது தெளிவாக தெரிகிறது. பவுல் ஒரு சான்று பகருகிறார். அந்த காலத்திலே இன்றைக்கெல்லாம் சந்தைகள் இருக்கின்றன. ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை, கோழி சந்தை, காய்கறிகள் சந்தை என்று உழவர் சந்தைகள் இருக்கின்றன. அந்த காலத்திலே மனித சந்தைகள் இருந்தன. போர்களிலே பிடித்து வரப்படுகிற மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரையும் இந்த மனித சந்தைகளை ஏலம் விடுவார்கள். நான் போய் எனக்கு ஒரு 21 வயது ஒரு இளைஞன் வீட்டில் வேலை பார்ப்பதற்கு வேண்டும் என்றால் போய் பணம் கொடுத்து வாங்கி வந்து விடலாம். இனி அந்த இளைஞன் எனக்கு அடிமை, ஏனென்றால் நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஆகவே அவனுடைய நெற்றியிலோ அவனுடைய முகத்திலோ நான் ஒரு குறிப்பிட்ட முத்திரையிட்டு இவன் ஜோமிக்ஸ் அடிமை என்று நான் பிரேரணப்படுத்தி விடுவேன். அவன் எங்கே போனாலும் எல்லாருக்கும் தெரியும் இது ஜோமிக்ஸ் பண்ணையினுடைய அடிமை என்று. அந்த அடிமைகளை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவளிடத்தில் இந்த தழும்பு இருக்கும், அந்த அடிமைத்தனத்தின் தழும்பு. அந்த உருவகத்தை பற்றி எடுத்துக் கொள்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, நான் பட்ட பாடுகள், என் உடலில் இருக்கிற தழும்புகள், இதோ நீங்கள் பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அவர் அன்பு செய்தார் என்பது இங்கே இந்த வசனத்தில் நமக்கு மிக நன்றாக தெரிகிறது. நாமும் இந்த பவுலடியாரை போல கிறிஸ்துவை தாங்குகிறவர்களாக, கிறிஸ்துவின் விளிமியங்களுக்காக துன்பங்களை விரும்பி ஏற்றவர்களாக, தியாகம் செய்கிறவர்களாக இருத்தல் வேண்டும் என்கிற படிப்பினை சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் நற்செய்தி பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். நாமே நற்செய்தியாக விளங்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த நற்செய்தியால் மன நிறைவும் இந்த நற்செய்தியால் வாழ்வும் பெற அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தியை நாம் தொடர்ந்து ஆற்றுவோம். ஆமென்.